இருக்க குத்தி வைக்கும் மந்திரமே பச்சையம்மா. சுற்றி வரும் தேவதைகள் பற்றாமலே இருக்க குத்தி வைக்கும் மந்திரமே பச்சையம்மா. சாமி பேர் எழுதி வைத்தால் தலைமுறைக்கு காவல் வரும். தேவி பேர் எழுதி வைத்தால் தினம் தினமும் துணை இருக்கும். அழகான மலையாளம், மலையாள கரையோரம், கரையோரம் மேற்கு மலை, மேற்கு மலை எங்க மலை. பாத்தியா தங்கச்சி, திருப்பதி பொம்மை நம்ம கடைக்கு சரக்கு போட சந்தைக்கு போனப்போ இதுல 2 வாங்கியாந்த. நல்லா இருக்க? நல்லா சகுனம் அண்ணா. நான் சுபகாரியத்தை பத்தி நினைச்சப்போ எவ்வளவு பொருத்தமா இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தங்கச்சி எதை பத்தி சொல்ற? பாத்தீங்களா அண்ணா, உங்க மகன் வள்ளி கையில என் மகன் கந்தன் பேரு, இவன் கையில அவ பேரு. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்குடா. இத பார்த்து ஆனந்தப்பட 10,000 கண்ணு வேணுமா? அப்பா, என்னம்மா? நாளைக்கு எனக்கு அத்தானை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஏமாத்தவே முடியாது. அதுக்குதான் இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. போக்குரி பொண்ணு. இருந்தாலும் தங்கச்சி, இத்தனை வலியையும் பொறுத்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? ஏன் ஏன் தங்கச்சி வருத்தமா இருக்கு? ஒண்ணுமில்லண்ணா, பிரேமாவும் நம்மோடு இருந்திருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருந்திருக்கும். அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாளோ. வருத்தப்படாத தங்கச்சி. வேணும்னா நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாண்ணா, வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்தது போலவே இருக்கட்டும். மறுபடியும் அந்த பேச்சை எடுக்காதீங்கண்ணா. நான் அப்பாவே நினைச்சேன், காலங்காத்தால தங்கச்சி கிட்ட கதை பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? என்னடி கையில? நானும் அத்தானும் கையில பச்சை குத்திக்கிட்டோமா. இதோ பாரு, கண்டன். யார்டி குத்தினா? அத்தைதான் குத்தி சொன்னாங்க. ஆமா அண்ணி. அடி ஆத்தே, ஏண்டி குத்து கொலக்கட்டி ஆட்டம் பெத்தவ இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம வளர்ற குழந்தை கையில இப்படி பச்சை குத்தி வச்சிருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லன்னா அந்த மனுஷன் ஏன் வீட்டை விட்டு துரத்துறாரு? அவர் வீட்டுல இல்லாத சமயம் இந்த மாதிரி கும்மாள் அடிச்சிருப்ப. ஏன் இப்படி கண்ணாபின்னான்னு பேசுறீங்க? ஐயோ, மான மரியாதை இருக்கிறவங்களுக்குலாம் ரோஷம் வரும். அது உனக்கேதடி. உன் உடம்புல சூடு சொரணை இருந்தா ஓடுகாலின் பேர் வந்த பிறகு நாக்கு பிடிக்க செத்துருக்க வேண்டாம். அண்ணி போதும், நிறுத்துங்க. நீலா, உனக்கே இது நல்லா இருக்கா? மாசம் மாசம் அவன் மணி ஆர்டரா அனுப்பிட்டு இருக்கா. அந்த பணத்தை மட்டும் எண்ணி வாங்கிக்கலையா? அது பணம் இல்லையா? பொல்லாத பணம். இது கொஞ்சமாவா கொட்டிக்குது? 2000 சொத்தை ஒரே வேலையில முழுங்குது. இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அண்ணி. மதியாதார் வீட்டு வாசலை மிதிக்க வேண்டாம். நல்ல சமயத்துல எனக்கு ஞாபகம் படுத்துனீங்க. வர்றேன் அண்ணி. வாடா கந்தா. தங்கச்சி, 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 கொஞ்சம் நில்லுமா. தங்கச்சி, என்னண்ணா? அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை விட்டுட்டு போகாதம்மா. தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போகாத தங்கச்சி. இல்லண்ணா, நத்தை ஓட்ட விட்டு வெளியிலே வந்தா எப்படி வாழ முடியாது, அது போலத்தான் பெண்கள் புகுந்த விட்டு விட்டு வெளியில வந்தா வாழ முடியாது. அனாவசியமா எங்களால உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களை போக விடுங்க. சரி தங்கச்சி, உன் இஷ்டத்தை நான் கெடுக்கல. ஆனா என்னண்ணா? நர்சு வேலை கவனிக்கவே உனக்கு நேரம் கிடையாது. எப்படி தங்கச்சி நீ கந்தனை கவனிக்க போற? அவனையாவது என் கூட அனுப்ப முடியுமா? சரி அண்ணா, என் பொண்ணுதான் என்னால வளர்க்க முடியும். என் பிள்ளைக்காவது ஒருமையும் இல்லாம அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு கவனிச்சுக்குங்க அண்ணா. ஆகட்டும் தங்கச்சி. கந்தனும் வள்ளியும் என்னுடைய கண்கள் மாதிரி. வட கந்தா. தங்கச்சி வாண்ணே, வா. நல்ல சமயத்துல வந்த. என்ன தங்கச்சி? என் தலைக்கு பாரமா ஒண்ணு இருந்துதே, அதை தீர்த்து கட்டிட்டேன். யார்? நம்ம மச்சானையா சொல்ற? சும்மா இருண்ணே, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. என்ன தங்கச்சி? சாந்தாவியா? ஏண்ணே, அவ அண்ணனை தேடிக்கிட்டு இங்க வராம இருக்கிறதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சாந்தா தாம்பரம் ஆஸ்பத்திரியில தானே இருக்கிறா. அவ இந்த பக்கம் தலை காட்டாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யறேன். அது போறேண்ணே. சோறுண்டா உனக்கு இல்லாமையா? வா.
நர்ஸ், சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. குயிக். சாந்தா, கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கூட ரொம்ப ஆபத்தா போயிடும். உன்னாலதான் அந்த குழந்தை பழைச்சது. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உன்னை போல நர்ஸ் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் அவசியம் தேவை சாந்தா. டாக்டர், என் கடமையைத்தானே செய்தேன். அதுதானே ரொம்ப அபூர்வமா இருக்கு. இப்படியா நடக்குது விஷயம்? அடி ஆத்தி, லேடி மாதிரி இல்ல கை கொடுக்குறா. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா சாந்தா, மேரியை நீ காப்பாத்தினதுக்காக அவளுடைய தந்தை மிஸ்டர் வாட்சன் இந்த 3000 ரூபாயை அன்பளிப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். மேரி எனக்கு குழந்தை தானே, தாய் செய்த சேவைக்கு கூலியா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தந்தையின் அன்பு உள்ளத்தை திருப்தி செய்வாவது அவசியம். அதை நீ வாங்கிக்கதான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதோட துரைக்கு உன் ஞாபகார்த்தமா போட்டோ ஒண்ணு வேணுமா? அதுக்கு என்ன அவசியம்? கடத்தெருவிய விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு போல இருக்க. எல்லாம் உன் பையனுக்கா? ஆமா ஜெயந்தி, அவனுக்காகத்தானே என் உயிர் இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. கந்தனோட வருங்காலம் எப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப துரை கொடுத்த பணத்தினால என் துரைக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. நான் ஊருக்கு போய் இதையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து மலை போல வந்த கஷ்டம் எல்லாம் பனி போல நீங்கிச்சுடான்னு சொல்லி அவனையும் திரும்பி வரும்போது கையோடு கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். இங்கேயே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ப்பேன். என் கந்தன் நல்லா படிக்கணும், பெரியவனாகணும், பட்டம் வாங்கணும். கண்டிப்பா பெரியவங்க பேர். என்ன என்ன சாந்தா? ஐயோ சாந்தா, என்ன சாந்தா இது? சாந்தா, நீ எல்லாம் தெரிஞ்ச நர்ஸுங்கிறதுனால வியாதியை உங்ககிட்ட சொல்லாம இருக்க நான் விரும்பல. ஆமா, உனக்கு டிபி சாந்தா. 2 சுவாச பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அப்படின்னா நான் ஊருக்கு போகவே முடியாத டாக்டர். ஐ ஆம் வெரி சாரி. இந்த நிலையில நீ யாரோடையும் பழகுறது அவ்வளவு நல்லதில்லை. அப்படின்னா டாக்டர், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்னமா செய்யணும்? இந்த செய்தி தெரிஞ்சா கந்தன் கட்டாயம் இங்க ஓடி வந்துடுவான். என்ன பிரியாம கிட்டவே இருக்கணும்னு அடம் பிடிப்பான். அதனால இந்த வியாதி பூர்ணமா குணமாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வெளியூர் ஆஸ்பத்திரிக்கு என்னை அனுப்பி வைங்க டாக்டர். சரிம்மா, நாளைக்கே உன்னை வேற ஊருக்கு அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அதோடு ஒரு லெட்டர், துரை கொடுத்த பணத்தையும் தரேன். தயவு செய்து என் கண்ணனுக்கு அனுப்பி வைங்க. ஆகட்டும் சாந்தா, அப்படியே செய்யறேன். நீ கவலைப்படாத. அத்தா, அம்மா மாம்பழம் கொடுக்கலையா? மாம்பழம் மட்டுமா? காலையில இருந்து ஒரு சோத்து பொறுக்க கூட கொடுக்கல. ரொம்ப பசி. அத்தா, நான் சொல்லட்டுமா? என்ன? பழம் கழகம் எனக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, திருடுறது தப்பு வள்ளி. அத்தைக்கு தெரிஞ்சா உடம்பு தோலை உரிச்சிடுவாங்க. எனக்காக நீ அடி வாங்க வேண்டாம். வேற என்னதான் செய்யறது? நவாராடி செய்யறியா? இங்க பாய் தர. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முந்திரி பருப்பா? போடு போடு. போதும் வள்ளி, போதும். இது போதும் போதும் போதும். செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம். ஆத்தோரம் மணல் எடுத்து அழக
ஓரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோ